மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா சந்தித்து பேசினார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உயர் படிப்புக்காக லண்டன் சென்றுள்ள நிலையில் கட்சியை நிர்வகிக்க ஹெச் ராஜா தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை ஹெச் ராஜா அண்மையில் சந்தித்து பேசினார். இந்நிலையில் டெல்லி சென்ற ஹெச் ராஜா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்தும் பாஜக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் அமித்ஷாவை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் மாநில எல்லையில் காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். தாண்டேவாடா பிஜாப்பூர் எல்லையில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் உஷாரான காவலர்கள் பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் நக்சலைட்டுகள் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 நக்சலைட்டுகள் உயிரிழந்துள்ளனர். நக்சலைட்டுகள் பதுங்கியிருந்த இடத்தில் இருந்து குவியலாக ஆயுதங்களும் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. 6224 காலி பணியிடங்களுக்கு நடந்த இந்த தேர்வில் 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் கலந்து கொண்டனர். இந்த தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்று தேர்வர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்டது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்த காளிக்குமார் என்ற இளைஞர் சரக்கு வாகனத்தை ஓட்டிச் சென்றபோது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான காவலர்கள் தடுத்து நிறுத்த முயன்றனர். அப்போது டிஎஸ்பி காயத்ரியிடம் இளைஞர் அத்துமீறவே பதிலுக்கு காவலர்களும் இளைஞரை தாக்க தொடங்கினர். அப்போது டிஎஸ்பி காயத்ரியை கும்பலாக சூழ்ந்த சிலர் தலைமுடியை பிடித்து இழுத்தனர். பெண் டிஎஸ்பியை தாக்கியதாக பாலமுருகன், பொன்குமார், காளிமுத்து, சஞ்சய்குமார், பாலாஜி, ஜெயக்குமார், ஜெயசூர்யா ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே தாக்குதலுக்கு உள்ளாகிய பின்னரும் போராட்டக்காரர்களுடன் தரையில் அமர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சென்னையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் சந்தித்து பேசினார். கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் ஒரு நாள் பயணமாக சென்னை வந்தார். சென்னையில் செயல்பாட்டில் உள்ள திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்காக பல்வேறு இடங்களுக்கு கர்நாடக அதிகாரிகளுடன் சென்று அவர் பார்வையிட்டார். இதனிடையே சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்கு சென்ற டி கே சிவக்குமார் அவருடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற டி கே சிவக்குமார் மற்றும் கர்நாடக அதிகாரிகள் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குறித்து கேட்டறிந்தனர். We all are friends. We are allied partners. We will be partners. Discussion about alliance or Meghalaya issue? We are friends. Meghalaya issue is being a long time issue. Nothing. I think God rains are coming. We will get some relief from the court. I appeal to the Tamil Nadu government also. All the party leaders across the party. It is more beneficial to Tamil Nadu than Karnataka. திட்டங்கள் குறித்து டி கே சிவக்குமாரிடம் மேயர் பிரியா மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்துரைத்தனர்.
திமுகவின் தற்போதைய கூட்டணி உறுதியாக இருப்பதாகவும் இதனை யாராலும் உடைக்க முடியாது எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் மற்றும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு குழுவினர் திமுகவின் வழக்கறிஞர் அணி, இலக்கிய அணி மற்றும் தொழிலாளர் அணிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணி கணக்குகள் மாறும் என்கின்ற வகையில் அமைச்சர் KN நேரு பேசியதாக கூறப்படுகிறது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது எந்த சூழ்நிலையும் சந்திக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அமைச்சர் KN நேரு அப்படி சொல்லி இருப்பதாக கூறினார். ஒரு தேர்தலுக்கு ஒரு நிலைமை மாறும். மக்களுடைய மனநிலைகள் அதுக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எந்த சூழ்நிலையும் வந்தாலும் நம்ம சந்திக்கணும்ன்றது அடுத்து சொல்லியிருக்காரு. ஒன்று மாத்திரம் சொல்ல, எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது. அதனால எந்த விதமாக நான் சொல்றதோ நேரு சொல்றதோ கருத்தே கிடையாது. தளபதியும் ராகுல் காந்தி சொல்றதா நான் பல கூட்டங்களில் டெலிஷன் இல்லன்றீங்க, இன்க்ளூஷன் இருக்குமா? அது எதுவாக இருந்தாலும் தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும். இன்க்ளூஷனாக இருந்தால் சந்தோஷம், டெலிஷன் வராது என்பது உறுதி. கூட்டணியில் வேறு கட்சிகள் இணைந்தால் மகிழ்ச்சி எனவும் RS பாரதி கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு இதுவரை மாநில மற்றும் தேசிய அளவில் ராகுல் உள்ளிட்ட எந்த கட்சி தலைவர்களையும் அழைக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு அனுமதி வழங்க கோரி அக்கட்சி சார்பில் காவல்துறையினரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவுக்கு அனுமதி அளிக்க 21 கேள்விகளை காவல்துறையினர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகத்தினருக்கு முன்வைத்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் பல்வேறு மாநில தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நடித்துள்ள தி கோட் பட டிக்கெட்டை ரசிகர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து வாங்கினர். செப்டம்பர் 5ஆம் தேதி விஜய் நடிக்கும் கோட் படம் வெளியாக உள்ள நிலையில் ஆன்லைன் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. ஒரு சில திரையரங்குகளில் மட்டும் குறிப்பிட்ட டிக்கெட்டுகள் கவுண்டர்களில் விற்கப்படுகின்றன. அந்த வகையில் சென்னையில் உள்ள சத்தியம் திரையரங்கில் 4 மணி நேரம் காத்திருந்து விஜய் ரசிகர்கள் கோட் பட டிக்கெட்டை வாங்கி சென்றனர். ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 3 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. நான் 10 மணிக்கு வந்துட்டேன். 10 மணிக்கு வந்து கியூல நின்று கடைசியில் கேட் பூட்டுற டைம்ல உள்ள போயிட்டேன், டிக்கெட் வாங்கிட்டேன். சாட்டர்டே அன்னைக்கு ஷோ டிக்கெட் எடுத்திருக்கேன். விஜய், யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு காம்போ பார்க்கறதுக்காக. நடிகர் விஜயின் படத்தை பார்க்க ஆர்வத்துடன் இருப்பதாகவும் 4 மணி நேரம் காத்திருந்து டிக்கெட் வாங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். பள்ளியில் சாதி மோதல்களை தடுப்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கையில் உடன்பாடு இல்லை என்று உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி சுப்பிரமணியன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். மதுரை அரசு மருத்துவமனைக்கு நிரந்தர முதல்வரை உடனடியாக நியமிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பொதுநல வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை, தேனியில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் நிரந்தர முதல்வர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதனையடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையை ஏற்று ஆன்லைன் ரம்மியை உடனடியாக தடை செய்த தமிழ்நாடு அரசால் மதுரை, தேனி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை நிரப்ப ஏன் தாமதமாகிறது என்று நீதிபதி சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பினார். மேலும் பள்ளிகளில் சாதி மோதல்களை தவிர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்த பரிந்துரை தனக்கு ஏற்புடையதாக இல்லை என்றும் கூறினார். சாதி பாகுபாட்டை களைய வேண்டுமெனில் சகிப்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும் என்று நீதிபதி சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கைக்கு பிறகே தான் நெற்றியில் பொட்டு வைத்து வருவதாகவும் சுப்பிரமணியன் கூறினார். இந்நிலையில் மருத்துவமனைகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை நிரப்புவது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கல்விக்கூடங்களில் சமத்துவத்தை நிலைநிறுத்தும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் பரிந்துரைகளை அமல்படுத்திட வேண்டும் என்று விசிக எம்பி ரவிக்குமார் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் சில பள்ளிகளில் நடைபெற்ற தீண்டாமை வன்கொடுமைகளை தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை தமிழ்நாடு அரசு நியமித்தது. இது தொடர்பான விரிவான அறிக்கையை முதலமைச்சரிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வழங்கினார். இந்நிலையில் விசிக எம்பி ரவிக்குமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சந்துரு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் தனது அறிக்கையை அரசிடம் அளித்து 3 மாதங்கள் ஆன நிலையில் தாமதமின்றி அப்பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவுவதை சகித்துக் கொள்ள முடியாத பிரிவினைவாத சக்திகள் இந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக் கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பராய்ச் மாவட்டத்தில் குழந்தைகளை கடித்துக் கொன்று வரும் ஓநாய்களை கண்டதும் சுட்டுக் கொல்ல மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். பராய்ச்சை சுற்றியுள்ள 35 கிராமங்களில் ஓநாய்கள் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களில் மட்டும் 7க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஓநாய்கள் கடித்துக் கொண்டுள்ளன. இதுவரை 6 ஓநாய்கள் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு அதில் 4 பிடிபட்டன. மீதமுள்ள ஓநாய்களை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களை அச்சுறுத்தி வரும் ஓநாய்களை கண்டதும் சுட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். திருச்சியில் நூடுல்ஸ் சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதுமாக நூடுல்ஸ் கிடங்களில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைனில் சைனீஸ் நூடுல்ஸ் வாங்கி அதை சமைத்து சாப்பிட்டு திருச்சியை சேர்ந்த ஜாக்குலின் என்ற 15 வயது சிறுமி உயிரிழந்தார். இந்நிலையில் காலாவதியான நூடுல்ஸை புதிய பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 800 கிலோ நூடுல்ஸை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய நூடுல்ஸ் குடோன்களில் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. உரிய தரச்சான்று பெற்று விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யவும் சான்று இல்லாத நூடுல்ஸை பறிமுதல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு பள்ளி சுவரில் மனித கழிவுகள் பூசப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடையவர்களை கண்டறிந்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியின் சுவர்களில் மனித கழிவுகளை பூசிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல்முருகன், தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமை தலைவிரித்து ஆடுவதாகவும் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் 600 நாட்களை கடந்தும் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடந்த சம்பவங்களுக்கும் இதுவரை நடவடிக்கை முழுமை பெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாததாலும் இரவு நேர காவலாளி இல்லாததாலும் தான் சமூக விரோதிகள் உள்ளே சென்றதாகவும் மது அருந்துவோரின் கூடாரமாக அரசு பள்ளிகள் மாறி வருவதாக எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பற்ற சூழலில் பள்ளிகள் இருப்பதால் சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பள்ளி சுவரில் மனித கழிவுகளை பூசியவர்கள் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என்றும் இந்த நிகழ்வின் பின்னணியில் இருப்பவர்களை கண்டுபிடித்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் எல்முருகன் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனுக்கு சொந்தமான இடங்களிலிருந்து 3.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற நிதி நிறுவனம் நடத்தி 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவன இயக்குநரான தேவநாதன் மற்றும் குணசீலன் மகிமைநாதன் ஆகியோரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து மோசடி வழக்கில் கைதான 3 பேரையும் 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெறுகிறது. மேலும் தேவநாதனுக்கு சொந்தமான மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தேவநாதனுக்கு சொந்தமான இடங்களிலிருந்து செவ்வாய்க்கிழமை 3.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 37 கிலோ வெள்ளி, 3,60,000 ரொக்கம், 86 சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே போலீஸ் காவல் முடிந்து சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதி மலர் வேலண்டினா முன்பு தேவநாதன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருக்கு நீதிமன்ற காவல் வரும் 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டதால் மீண்டும் புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டார். எனக்கு பதில் சொல்லுங்க, வண்டி பிளாட்ஃபார்ம் ஓட்ட நீங்க செட் அவுட் பண்றப்ப ஏன் இப்படி பார்க்காம கவனிச்சலையே ஏன் பண்ணீங்க சார்? இங்க எனக்கு பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கோவையில் அரசு பேருந்தில் இருக்கையின் கீழ் இருக்கும் பலகையில் விரிசல் இருப்பது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் போக்குவரத்து கழக கிளை மேலாளர், உதவி பொறியாளர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒண்டிப்புதூர் கிளை சார்பில் இயக்கப்படும் TN 38 N 2658 என்ற எண் கொண்ட பேருந்து சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் இருந்து குறும்பபாளையம் வரை இயக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த பேருந்தின் இருக்கையின் கீழ் இருந்த பலகையில் விரிசல் ஏற்பட்டு பேருந்தின் சக்கரங்கள் தெரிந்தன. இதுகுறித்து நடத்துனருடன் பயணி ஒருவர் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியானது. கமர்ஷியல் நான் பாத்துக்கிறேன், உங்க பட்டியல் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்க. இந்நிலையில் பலகையில் விரிசலுடன் பேருந்தை வழித்தடத்தில் இயக்க அனுமதித்த கிளை மேலாளர் மணிவண்ணன் மற்றும் உதவி பொறியாளர் சீனிவாசன் ஆகியோர் மீது துறை ரீதியான நடவடிக்கையாக தற்காலிக பணி நீக்கம் செய்து கோட்ட மேலாளர் ஸ்ரீதர் உத்தரவிட்டுள்ளார்.
நாகை மாவட்டம் கோடியக்கரையில் கரை ஒதுங்கியது மெத்தப்பெட்டமைன் போதைப்பொருள் என உறுதியாகியுள்ளது. கோடியக்கரை படகு துறைமுகம் அருகே கடற்கரையில் 2 பிளாஸ்டிக் டப்பாக்கள் ஞாயிற்றுக்கிழமை கரை ஒதுங்கி கிடந்தன. மர்ம டப்பாக்களை கண்ட மீனவர்கள் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வந்த அவர்கள் அவற்றை மீட்டு விசாரணை நடத்தினர். பிளாஸ்டிக் டப்பாக்களில் 2 கிலோ அளவிலான போதைப்பொருள் இருப்பது தெரியவந்து பறிமுதல் செய்தனர். பின்னர் சென்னையில் உள்ள ஆய்வகத்தில் சோதனை செய்ததில் அதில் மெத்தப்பெட்டமைன் என்ற போதைப்பொருள் என்பது உறுதியாகியுள்ளது. அதன் மதிப்பு 3 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி வழக்கு சம்பந்தமாக அந்த போதைப் பொருள் எங்கிருந்து வந்தது, அதன் பின்னால் யார் யார் உள்ளார்கள் என்பது சம்பந்தமாக மேலதிகாரிகள் ஏடிஜிபி கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அவர்களின் உத்தரவின் பேரில் தீவிரமாக புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வகை போதைப் பொருள் அப்பகுதியில் இதற்கு முன்பு பிடிபட்டதில்லை என்றும் கூறப்படுகிறது. சென்னை பம்மலில் பெண் ஒருவரின் கண்ணில் உயிருடன் நெளிந்த புழுவை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலமாக வெளியே எடுத்து சாதனை படைத்துள்ளனர். பம்மல் கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் 60 வயதான சுமதி. இவருக்கு கடந்த சில நாட்களாக கண்ணில் உறுத்தல் மற்றும் எரிச்சல் இருந்ததால் அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றார். சுமதியின் கண்ணை பரிசோதித்த மருத்துவர்கள் கண்ணில் உயிருடன் நெளிந்த புழுவை கண்டு அதிர்ச்சி அடைந்ததுடன் உடனே அறுவை சிகிச்சை செய்து 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள புழுவை வெளியே எடுத்து ஆய்வுக்கு அனுப்பினர். தொடர்ந்து கொசு கடித்தால் இதுபோன்ற புழுக்கள் கண்ணில் உருவாக்க வாய்ப்பிருப்பதாக மருத்துவர் பாலமுருகன் அதிர வைக்கிறார். புழு உயிரோட நடந்துட்டே இருந்ததுனால அது கண்ணோட பின்பகுதிக்கோ கண் உள்பகுதிகளுக்கு நரம்புகளுக்கு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அதை உடனடியா ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த புழு எடுக்க வேண்டிய அவசியத்தையும் சொன்னோம். இந்த பிலேரியாசிஸ் அப்படிங்கிறது நார்மலா கொசுக்கடினால பரவலாம். இந்த பிலேரியாசிஸ் தொந்தரவு யாருக்காவது இருந்துச்சுன்னா, இந்த நோய் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க ரத்தத்துல சிறு சிறு புழுக்கள் மைக்ரோபிலேரியான்னு சொல்றோம், அது அவங்களோட ரத்தத்துல இருக்கும். கொசு அவங்களை கடிக்கிறப்ப இது கொசுக்குள்ள போயிட்டு அந்த கொசு வேற ஒருத்தர் நார்மலான பர்சன்ஸை கடிக்கிறப்ப அவங்களுக்கு இது பரவும். கண்ணில் எரிச்சல், நீர்வடிதல், கண் உறுத்தல் இருந்தால் உடனே மருத்துவர்களை சந்திக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். திருப்பத்தூரில் சிறுவனை வெறிநாய் கடித்தது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹாரிப் நகர் பகுதியை சேர்ந்த தாஹித் என்பவரின் மகன் அத்திக் ராஜன் தெரு பகுதியில் உள்ள உஸ்மானியா பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் வழக்கம் போல் காலை பள்ளிக்கு செல்லக்கூடிய வழியில் உள்ள கடைக்கு சென்று சாக்லேட் வாங்கிக் கொண்டு மீண்டும் பள்ளிக்கு செல்ல முயன்றார். அப்போது வீதியில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்று திடீரென்று சிறுவனை கடிக்க தொடங்கியது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் நாயை விரட்டி சிறுவனை மீட்டனர். பலத்த காயமடைந்த சிறுவன் உடனடியாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் சுற்றித் திரியக்கூடிய திருநாய்களை நகராட்சி நிர்வாகம் உடனே பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே வாங்கிய கடனுக்காக குழந்தைகளை தூக்கிச் சென்றதால் மனமுடைந்த தந்தை தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலை வாங்காமல் அவரது மனைவி 4 நாட்களாக போராடி வருகிறார். திருக்கண்டலம் அண்ணா நகரில் வசித்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த வேலு என்பவர் அப்பகுதியைச் சேர்ந்த பூந்தோட்ட உரிமையாளர் அறிவழகன் என்பவரிடம் 20,000 ரூபாய் கடன் வாங்கியதாக தெரிகிறது. ஆனால் வேலுவால் வட்டி கட்ட முடியாத சூழல் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த அறிவழகன் வேலுவின் 2 பிள்ளைகளை தூக்கிச் சென்றதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த வேலு தற்கொலை செய்து கொண்டார். வேலுவின் உயிரிழப்பு காரணமான அறிவழகனை SC/ST வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதேபோல் வேலுவின் உடலை 4வது நாளாக வாங்க மறுத்து அவரது மனைவி போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். தமிழ் மக்கள் தமிழ் பேச வேண்டும் எனது விருப்பமாகும். ஒரு நாள் அந்த போது பேச வேண்டும். சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஆளுநர் RN ரவி தமிழில் பேசிய காட்சிகளே இவை. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள கல்லூரி ஒன்றில் நடந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் தான் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ் கற்று வருவதாகவும் யாராவது தமிழில் பேசினால் தன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து புகழாரம் சூட்டிய அவர் தமிழில் சரளமாக பேச வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் குறிப்பிட்டார். தமிழ் ஒரு பழமையான மொழி, மிகவும் அழகான மொழி, ஒரு சக்தி வாய்ந்த மொழியாகவும் தமிழ் மக்கள் தமிழ் பேச வேண்டும் எனது விருப்பமாகும்.
ஒரு நாள் அந்த போது பேசுவேன் தமிழ் செய்தித்தாள்களை படித்து வருவதாகவும் ஆளுநர் கூறினார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஜேஇ கிளியர் பண்ணல நீங்க. ஆமா. ஆனா அந்த போர்டோட சேர்மனா வந்தீங்க. ஆமா ஆமா ஜேஇயோட சேர்மனா அதுக்கப்புறம் இப்போ டைரக்டர் ஐஐடி டைரக்டர் இந்த வருஷம் நான் ஜாயிண்ட் அட்மிஷன் போர்டோட சேர்மன் 2024 முடிஞ்சது. அந்த டிராவல் சொல்லுங்களேன், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். நீங்க எங்க அது என்னன்னா இப்போ வந்து அது வந்து +2ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் ரெக்கார்டு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரைன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு திரு காமக்கோடியே பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ஸ்டடீஸ் மேலே ஒரு ஃபோக்கஸோ ஆர்வமோ எப்போ வந்துச்சு? அவருக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே பை பர்த்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக பிறந்துட்டாரா, இல்லை அவர் கிடைச்ச வாய்ப்புகள் அவரை இப்படி உருவாக்குச்சா, இல்லை எங்கேருந்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது? என்னோட அபிப்பிராயத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் அவங்களுக்கு உள்ள ஒரு ஏரியாவில் அவங்க டாப்பு தான். அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஒன்று, அப்புறம் அவங்க போடுற ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஓகே, இதான் நானும் புரிஞ்சுனேன்.